களவாணி. இந்த களவாணின்ற பேரை கேட்டோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விமலும் ஓவியாவும் தான். இவங்க நடித்து வெற்றி பெற்ற படம் தான் இந்த களவாணி படம். களவாணி ஒன்று பார்க்கும்போது ஜாலியான ஒரு பொழுதுபோக்கு படம். எப்போ பார்த்தாலே அந்த படத்தை புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு தோணும். களவாணி இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சர்க்குணம். அவர் இயக்கிய படம் தான் களவாணி. இந்த படம் எவர் கிரீன் பொழுதுபோக்கு படமாக தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த படத்தை பார்க்கும்போது மிகவும் புதியதாக பார்க்கும் உணர்வை உங்களுக்கு கொடுத்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போ களவாணி 2 படம் உருவாகி கொண்டிருக்கிறது. கோடை விடுமுறையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த இரண்டாம் பாகம் முற்றிலும் புதிய கதைக்களத்தை மையமாக கொண்ட ஒரு படம். அதோட ஒரு அழுத்தமான கதையும் இந்த படத்தில் இருக்கு. விமல் மற்றும் ஓவியா இந்த முன்னணி கதாபாத்திரம் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரண்யா பொன்வண்ணன் இவங்க தான் களவாணி 1 படத்தில் விமலுக்கு அம்மாவை வருவாங்க. இந்த படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கஞ்சா கருப்பு, இளவரசு இவங்கெல்லாம் முதல் பாகத்தில் நடிச்சவங்க. அவங்களே இரண்டாம் பாகத்திலையும் நடிக்கிறாங்க. கூடுதலாக மயில்சாமியும் இந்த படத்தில் முக்கிய வேடத்துலையும் தோண்டியிருக்காரு. துரை சுதாகர் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா வில்ல மாதிரியும் இல்லாம ஒரு குணாதிசயமான வில்லனா இந்த கதாபாத்திரத்துல அவரை தோண்டி வித்தியாசமா நடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா களவாணி 2 படத்துல ஓவியவன் கதாபாத்திரம் முந்தைய படங்கள் குறிப்பா 90ml இந்த படத்துல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவு படத்தை நேர்த்தியாகவும் நல்ல ஒரு கதை அம்சமாகவும் இந்த படம் தயாராகி வருகிறது. இந்த மே மாதம் 2019 ஆண்டு மே மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ 2 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று ரொம்ப ஹிட்டாக போயிட்டுருக்கு. என்ன பாட்டுன்னா ஓட்டு கேட்க வந்தாங்களா, அந்த பாடு ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. இந்த பாட்டு ஹிட்டானால இந்த பட தயாரிப்பு குழு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்க சில ஸ்டில்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டில்ஸ் தான் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் சினிமா செய்திகளை நாம் உங்களுக்கு நிச்சயம் தருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தருமபுரி வெப் டிவியோடு. நன்றி, வணக்கம்.